வீணாவுக்கு மனசுக்குள்ள ஜெனிலியான நினைப்பு போல. ஏன்னா ஒரு சமயத்துல ஒரு மாதிரி, இன்னொரு சமயத்துல இன்னொரு மாதிரியும் பேசிட்டு தெரியுறாங்க. They will be like projection ஆகுவாங்க. இப்போ நீங்க பார்த்தது ஆக்டிங் நேரம், இப்போ நீங்க பார்க்க போற நேரம் நார்மல் நேரம். சொன்னா வினோதன் வேலை செய்வார், இல்லைன்னா ஒரு மாட்டுக்கு பாட்டு பாடுறாரு, எங்கேயாவது போயிடுவார். வினோதனை வேலை செய்யறதுதான். ஆனா அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இத பிரவீன் ஒரு சமயத்துல அச்சசல் வியனா மாதிரியே நடிச்சு காமிச்சிருந்திருப்பாரு. அதுல நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து ரவையை எடுத்து அந்த ரவையாத்துல போட்டு நல்லா இருக்கா? தேங்க்யூ. அது கூட ஒரு பக்கம் இப்படி போனாலும் வீட்டுக்குள்ள திவாகரை வச்சு செய்யற காமெடி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. திவாகர் வீட்டுக்குள்ள வேலை செய்யறத நான் இப்பதான் பாக்குறேன்னு. அப்படி அவரு வேலை செய்யும் போது திவாகர் ஆட்டுக்கல்ல ஏதோ ஆட்டிட்டு இருந்தாரு. அப்படி ஆட்டும் போது வினோத்தோட கலையை ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பாரு. ஓஹா ஹோட்டல்ல சார் பேண்ட் தூக்கு சார் பின்னாடி. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அப்படி அடி சார் பேண்ட் பின்னாடி தூக்கு சார். குழந்தைங்க சேர்த்து வைக்கிற உண்டி பேர் இருக்குது சார். தமிழகத்தின் பிசியோதெரபி மருத்துவர், மக்களுக்காக குரல் கொடுத்தவர். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அடுத்ததான் வீட்டுக்குள்ள ஆஹா ஹோட்டலுக்கு கெஸ்டா வந்த பிரியங்கா கிட்ட திவாகர் வழக்கம் போல நடிச்சு காமிக்கிறங்கிற பேர்ல நடிச்சதையே திருப்பி நடிச்சு காமிச்சிட்டு இருப்பாரு. அப்பயும் நம்ம வினோத் ஒரு ஃபன்ன பண்ணியிருந்திருப்பாரு. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்க பிரச்சனை பல்வெளிகள் கர்ணா உண்மையில கத்திக்குது. அப்புறம் தப்பு சார், அப்படி பண்ணக்கூடாது. விளையாட்டுக்கு இதுல கொத்தி இல்ல அதை இப்படி தட்டுறங்க சார். சும்மா ப்ரோ சூத்து மூடிட்டு கொண்டா உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கும். அடுத்ததான் வாட்டர்மெலன் ஸ்டார் போல நடிச்சு காமிக்கன்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபன் என்டர்டைன்மெண்ட் பண்ணிருப்பாரு வினோத். அதான் ரசிச்சு பார்த்திருப்பாங்க கெஸ்டும் வீட்டுல உள்ள ஆளுங்களும். எப்படியா அதே மாதிரி ஆடி காமிச்சிட்டு இருக்க? நான் சாட்டர்டே இருக்க மாட்டேன், நீங்க தான் இருப்பீங்க. நம்ம தர்பி ஸ்டாருக்கு வீட்டுக்குள்ளார ஆஹா ஹோட்டல் அப்போ டாஸ்க் அப்போ சைலண்ட் ஸ்டாச்சு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு கேரக்டர் இவருக்கு கொடுத்துல இருந்து இவர் பண்ற அலும்பு இருக்கு கொஞ்சம் நஞ்சமாங்க எப்பா முடியல. நடிப்பு அரக்கனாகிய வாட்டர்மெலன் ஸ்டார் ஆகிய நான் ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இந்த ஒரு கண்டென்ட் மட்டும் அவங்களுக்கு கண்டென்ட்டா கிடைக்கும். யோ உன்னை திட்டவும் முடியல, சண்டை போடவும் முடியல. அதை மீறி நான் ஏதாவது பேசிட்டேன்னா என்கிட்ட நீ சண்டைக்கு வர. ஒண்ணு மட்டும் பேசிட்டு அப்புறம் ஃபுல்லா அமைதி. ஒண்ணு மட்டும் தான் போட்டு என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பா. வாயாடி நடிப்பு அரக்கனாகிய பாஸ் ஹவுஸின் அரசியல் சட்ட விதிகளின் நடப்பேன் என தமிழக மக்கள் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆணியா புடுங்க வேணாம், வாங்கடா. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இப்போதான் கரெக்டான ஒரு கெட்டப்பை கொடுத்துருக்காங்க உனக்கு. அதே சைஸா கரெக்டா இருக்குதா? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ராஜநாடு நடக்குன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி நடந்து போறான் பாரு தலைவன். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? அடுத்து தலைவன் வீட்டுகள தூங்கி வளைஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறான். அங்க பார்த்தா தூங்குறான், இங்க பார்த்தா தூங்குறான். பாவம் நைட்டு ஃபுல்லா தூங்கல போல. நான் தூங்கல. திவாகர் வசனத்திற்கு முன் வசனத்திற்கு பின் எப்படி இருக்கான்னு பாருங்க. அரக்கனாகிய வாட்டர்மெலன் ஸ்டார். End of flashback. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த கெஸ்ட் என்ன பண்றதுனே தெரியாம ஏதோ ஒரு வேலை இவனோட சும்மா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வினோத்தை கூப்பிட்டு ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணிருப்பாங்க. அது உண்மையாவே ஏன்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது வினோத்துக்குமே ஒரு கடுப்பா தான் இருந்திருக்கும். ரம்யா கிட்ட போயிட்டு பூங்காற்று புதிதானது கிட்ட போயிட்டு எவண்டி ஒன்ன பத்தாம் பாடு. What nonsense you are talking about? வண்டோடும் மலர் தேடி எவண்டி உன்ன பெத்தா பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். அதுக்கு மேல தெரியாது அந்த பாட்டு எனக்கு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா?
நெக்ஸ்டா பிரவீன் கமருதீனை பார்த்து மூடிக்கிட்டு உன் வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று போட்டிருப்பாரு. ஏற்கனவே இவங்க பண்ண பிராங்க் வீட்டுல உள்ள யாருக்குமே அவ்வளவா தெரியாது. ஆனா திரும்பி இவனு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று போட்டுட்டு இருக்காங்க. இதுல இடையில அரோரா வேற வேலை மட்டும் வேலை மட்டும் இவன் இப்படி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது அரோரா கமருதீனை கூல் பண்றாங்களாமா. வாயை மட்டும் சும்மா இருமா. அவனு எப்பயாவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வருவான். நீ என்னன்னா சண்டைக்கு வர. ஓடி நீல நான் காமாச்சி அடுத்து இந்த சண்டை அடுத்தடுத்து மாறிக்கிட்டே போற மாதிரி நம்ம துஷார் தம்பி கிட்ட போயிடுச்சு. அதுவும் துஷார் தம்பிக்கு கோவம்லாம் வருதுப்பா. மாமா கோவம் வந்துருச்சு. நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனா வேணும். என்னடா இந்த ஒரு சண்டையிலும் எச்சி தெரிக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு தெரியுறீங்க. உங்கெல்லாம் பார்த்தா ஏதோ சின்ன பிள்ளைங்க சண்டை போற மாதிரி தெரியுது. என்னடா இது ஆளாளுக்கு கத்திட்டு இருக்கீங்க. இப்படிலாம் நீங்க பண்றதை பார்த்தா நானும் இருக்கேன்டா இந்த வீட்டுல அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. என்ன திவ்யா வீட்டுக்குள்ள வரும்போது ஏதோ டெக்காரம்னா என்ன டெக்கரேஷனா என்னன்னு சொல்லிட்டு வந்த மாதிரி இருக்குது. ஆனா அது உங்கள்ட்ட இல்லாம நீங்களும் எல்லாருக்கிட்டையுமே இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்தா ரத்தம், அவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அடேங்கப்பா திவ்யா நீ பாருக்கே டஃப் கொடுப்ப போலயே. என்ன மாதிரி சவுண்ட போடுற? நம்ம வாட்டர்மெலனுக்கு தூங்குறதுதான் வேலையா இருக்கு போல. இந்த வீட்டுக்குள்ளார இவர் மட்டும் தான் முழிச்சிட்டு இருந்த மாதிரியும் எல்லாருமே தூங்குற மாதிரியும் இவர் எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே தான் இருக்காரு. சூப்பர். ஓகேவா? நான் லைட்டா கண் அசந்தாலும் இந்த நாய் ஒண்ணு குலைச்சிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் இந்த நாய் கட்டி போட்டு அடிக்கிறனால பாருங்களேன். அவன் ஒருத்தன் தான் காலையில இருந்து எல்லா கேள்வியும் கரெக்டா கேக்குறான். வெயில்ல போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பாரு எனக்கு தூக்கமா போயிடுச்சு. உன்னை தெரியும்டா எனக்கு. சரி வீட்டுல எல்லா இடத்துலயும் தான் தூங்குறான்னு பார்த்தா வீட்டுக்குள்ள வந்த கெஸ்ட் பேசிட்டு இருக்கும் போதும் தலைவன் தூங்கி தூங்கி உண்டுகிட்டே தான் இருக்கான். அவருக்கு தூக்கம் வருதா? சொல்லுங்க மிஸ், நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வீட்டுல எல்லாருமே சௌக்கியமா இருக்காங்களா? சார் தூங்கிட்டா சார். செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. சட்டிக்குள்ள முடி கிடந்தது, அதை தூக்கி வெளியில போட்டுட்டு அந்த சட்னியை உங்களுக்கு கொடுத்தோம். என்னடி சொல்ற? சட்டிக்குள்ள முடி கிடந்தது, அதை தூக்கி வெளியில போட்டுட்டு அந்த சட்னியை உங்களுக்கு கொடுத்தோம். பார்வதி வாயை கூட கண்ட்ரோல் பண்ணிடலாம் மாட்டுக்கு. ஆனா திவ்யா வாயை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு திவ்யா எல்லார்கிட்டயுமே கத்தி கத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, இப்ப ட்ரையா இருந்துச்சுன்னா எப்படி வாஷ் பண்ண முடியும்? நிறைய தடவை சொல்லிட்டு இருக்கு. ஒரு தடவை 2 தடவை இல்ல, ஓயாமையா சொல்லுவாங்க. கத்த வேணாமே. தொண்டை கட்டி இருக்குன்னா இப்படி பேசினாலும் காது கேட்கும் உங்களுக்கு. என்னடா இது புது பொருளையா இருக்கு. தொண்டை கட்டனா யாராலையும் பேச முடியாதான் சொல்லுவாங்க. ஆனா இந்த அம்மா இப்படி கத்துது. பக்கத்துல வர எனக்கு இங்க பக்கத்துல காது நல்லாவே கேட்கும். நீ எல்லார்கிட்டயே ஒரு மாதிரி பேசுற. உங்ககிட்ட என்ன பேசுறேன் சொல்லுங்க. எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. எதுக்கு ஐயோ திவ்யா நீ சொன்ன? நீ கூப்பிட்ட திரும்பி பார்க்கலாம். ஐயோன்னு கூப்பிட்ட. இல்லன்னா இப்படி இருக்கா? ஐயோன்னு சொல்லக்கூடாதுங்கிற, அம்மான்னு சொல்லக்கூடாதுங்கிற. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்ப போலயே. கிளம்பு வச்ச ரூம் சர்வீஸ். ஐயோ இதுக்கு என்னதான் குறை சொல்லுவா? வாங்க நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன். அடுத்ததா பிரவீன் திவ்யாவை எப்படியாவது சிரிக்க வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா அவங்கள சிரிக்க வைக்கிறதுக்காக என்னென்னமோ சொல்லி அவங்கள சிரிக்க வச்சிருப்பான். அதுல அவனுக்கு என்ன ஒரு ஆனந்தம் தெரியல. கழுத்து வரைக்கும் வந்துருக்கு சார். வாய்க்கு வந்துருக்கு சார். சிரிக்க போறாங்க. ஐயோ சார் சிரிச்சா அங்க அண்ணன் அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. என்னடா உனக்கு இவ்வளவு சந்தோஷம்? அந்த ஒரு பொண்ணு சேர்ச்சா உனக்கேனே ஆகுது. அடுத்து பார்வதி திவாகரும் சேர்ந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்த கெஸ்ட் எப்படா போவாங்க, இவங்க வேற இங்கே டேரா போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. தெரியலனே எப்ப கிளம்புவாங்க? சீக்கிரம் சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. பார்வதியை திட்டது ஆளே கிடையாது இந்த வீட்டுல. ஏன்னா பார்வதி ஒவ்வொரு ஆளுகிட்டயும் நடந்துக்கிற விதம் அப்படி. எங்க மேனேஜர் கிட்ட சொல்றதோ இது ஒரு பேய் இது. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனா கொஞ்சம் முதுகு வலிக்கு இது கொஞ்ச நேரம் சோஃபால உட்கார்ந்துட்டு நன்றி. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சு. என்ன சபரி ஷூட்டிங் கீட்டிங் ஏதாவது எடுக்க போறியா? இது கேட்கட்டும் பாரு குட்டி சாத்தா. ஐயோ மீண்டும் மீண்டுமா. நெக்ஸ்டா சாண்ட்ரா கிட்ட பிக் பாஸ் ஒரு சீக்ரெட் டாஸ்க் ஒன்னு கொடுத்திருப்பாங்க. அந்த ஒரு சீக்ரெட் டாஸ்க சாண்ட்ரா பயங்கரமா செஞ்சு வீட்டுல உள்ள பாதி பேத்த அளவு விட்டுருப்பாங்க, இன்க்ளூட் பார்வதியும் உட்பட. நீங்க நினைச்சுக்கோங்க. நினைச்சுக்கிறேன். கியூட்டா பண்றியா? கியூட்டா இல்ல.
நல்லா இருக்குங்க ஓவர் ஆக்டிங் நல்லா இருக்குங்க. அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறினது நான் உணர்ந்தேன். இதே போல பார்வதியை திவ்யா ஒரு இடத்துல நைஸா கோத்துட்டு இருந்திருப்பாங்க. கோத்துட்டு மறைமுகமா சிரிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. மஞ்சு மேமுக்கு வந்து கிச்சன்ல குக்கிங் ஸ்மெல் வரதா மாதிரி இருக்கான். எல்லாமே வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? மேம் இருக்காங்க குக்கிங் ஸ்மெல் வருதா இது எப்படிடா கிச்சன்ல ஸ்மெல் வராம சமைக்கிறது? என்ன கொடுமை சரவணன் இது. வராம சமைக்கணும். இதுதான கம்ப்ளைண்ட். அதேதான். இந்த கெட்டப்ப நீங்க என்னவா இருக்கீங்க சொல்ல முடியாது. சொல்லுங்க மேடம், நான் ஒரு வீரபாண்டிய கட்டு போன மாதிரி இருக்கனா? ஏதாவது ஒண்ணு சிறப்பா சொல்லிட்டு போங்களா? பதாண்டா அமைதியா இருக்கு. ஸ்டாச்சு ஒண்ணா நீங்க கையை தூக்க கூடாது. இப்போ உனக்கும் குரல் கேட்கல, எனக்கும் குரல் கேட்கல. இப்போ தெரியுதா வீடு சைலண்டா இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு சொல்லி? அடுத்து வெளிய உள்ள சிலையை வேற இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு துசாரு, FJ, பிரவீன் இவங்க 3 பேரும் சேர்ந்து திவாகரை எப்படி தூக்கிட்டு வராங்கன்னு பாருங்களேன். சிலையை கடத்திட்டு வராங்க. சிலையை கொண்டு வந்து இந்த இடத்துல வீட்டுக்குள்ளார நம்ம மனோஜ் சார் அவருடைய பையன் நடிச்ச வட்டக்கனல் அப்படிங்கிற படத்தோட ப்ரொமோஷனுக்காக வந்திருந்தாரு. அப்போ அந்த ஒரு படத்தை ப்ரொமோஷன் பண்ற விதமா திவாகர் ஸ்டைல பண்றேன்னு சொல்லிட்டு மனோ கிட்ட ஒரு பல்ப் வாங்கியிருந்திருப்பாரு. நீங்க திரையரங்குகள்ல சென்று தியேட்டர்ல போய் படம் பார்க்கணும். அது ரிக்வெஸ்ட் பண்ணோம், நீ பார்க்கணும். சோ இப்படி திவாகர் இந்த ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளார ஃபுல் ஃபன் பண்ணி என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இதை பாக்குற ஆடியன்ஸ் எங்களுக்கு ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு.